திருவாரூர் மாவட்டத்தில் திருக்குவளை அருகே உள்ளது எட்டுக்குடி முருகன் கோவில். புகழ்பெற்ற மிக பழமையான முருகன் கோவில்களில் எட்டுக்குடி முருகன் கோவிலும் ஒன்று. அருணகிரிநாதர் இக்கோவில் குறித்து பாடல்கள் இயற்றியுள்ளார். எட்டுக்குடியில் உள்ள முருகன் வள்ளி தெய்வானையுடன் காட்சி தருகிறார். முருகன் என்றதும் அறுபடை வீடுகள் மட்டுமே புகழ் பெற்றதாக இருந்த நிலையில் தற்போது எட்டுக்குடி முருகன் கோவிலும் பரவலாக அறியப்பட காரணம் இத்தல முருகன் உடலில் இருந்து வெளியேறும் ரத்தமே. இவை எதற்கான அறிகுறி? இத்தலத்தின் சிறப்புகள் பற்றி பார்க்கலாம் வாங்க. அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனி மலையில் போகர் செய்த முருகன் சிலையானது இரவு நேரத்தில் வியர்க்கும் என்று கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த எட்டுக்குடியில் உள்ள முருகன் சிலை உயிரோட்டத்துடன் இருப்பதை பற்றி அவ்வளவாக யாரும் அறிந்திருக்க மாட்டார்கள். இது மிக பழமையான கோவில்களில் ஒன்று. சுமார் 800 வருடம் பழமை வாய்ந்த தலம் இது. வன்னி மரத்தை தல விருட்சமாகவும் சரவண பொய்கையை தீர்த்தமாகவும் கொண்ட ஆலயம் என சிறப்புக்குரியது. பார்க்கும் மனநிலைக்கு ஏற்ப தன் உருவத்தை மாற்றிக்கொண்டு காட்சி தருபவர் இந்த எட்டுக்குடி ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி. குழந்தையாக நினைத்து பார்த்தால் குழந்தை வடிவிலும், முதியவராக நினைத்து பார்த்தால் வயோதிக வடிவிலும், இளைஞனாக நினைத்து பார்த்தால் இளைஞன் வடிவிலும் காட்சி தருபவர். கோயில் முன்புள்ள சரவண பொய்கை தீர்த்தத்தில் கைப்பட்டாலே பாவம் நிவர்த்தியாகிவிடும் என்பது சிறப்புக்குரியது. சூரபத்மன் என்னும் அரக்கனை வதம் புரிய தோன்றியவர்தான் முருகப்பெருமான். அந்த முருகனை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் வழிபடுகின்றனர். அதில் மிகவும் பிரபலமான வழிபாடு முருகனை பாலமுருகன் எனப்படும் குழந்தை வடிவில் வழிபடுவது. அப்படி குழந்தைகளுக்கு நல்லருள் புரியும் அருள்மிகு எட்டுக்குடி முருகன் கோவில் பற்றி மேலும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிந்து கொள்வோம். கோயில் பிரகாரத்தில் முருகனின் நவ தளபதிகளுக்கும் சிலைகள் இருக்கிறது. தட்சிணாமூர்த்தி, ஆஞ்சநேயர், ஐயப்பன், மகாலட்சுமி, சௌந்தரராஜ பெருமாள், நவகிரகங்கள் ஆகியோருக்கும் சிலைகள் இருக்கின்றன. சித்ரா பௌர்ணமி தினத்தன்று இங்கு சிறப்பாக விழா கொண்டாடப்படுகிறது. இந்த தலத்தில் சஷ்டி விரதத்தையும் கௌரி விரதத்தையும் ஒன்றாக கடைபிடிப்பது சிறப்பு. தீபாவளி அன்று கொண்டாடப்படும் கேதார கௌரி விரதம் தோன்றிய தலம் இது. இங்குள்ள முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் மயில் மீது அமர்ந்து காட்சி தருகிறார். எட்டுக்குடி கோவிலில் முருகன் அமர்ந்துள்ள மயில் சிற்பத்துக்கு தரையின் மீதுள்ள ஆதாரம் அதன் 2 கால்கள் மட்டுமே. இங்கு முருகன் உக்கிரமாக இருப்பதால் அவரின் கோபத்தை தணிக்கும் வகையில் தினம்தோறும் பாலாபிஷேகம் செய்யப்படுகிறது. இங்கு வான்மீகர் என்ற சித்தர் சமாதியானார். இக்கோயிலில் சத்ரு சம்ஹார சிறப்பு பூஜை நடத்தப்படுகிறது. சத்ருக்களால் நமக்கு ஏற்படும் தொல்லைகள் நீங்க இந்த பூஜையை செய்தால் சத்ரு தொல்லை நீங்கி நமக்கு நன்மை ஏற்படும். மாறாக எதிரிகள் அழிய வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் நாம் இத்தகைய பூஜையை இங்கு செய்தால் நமக்கு தீமைகள் ஏற்படும் என்று கூறுகிறார்கள். இங்கு முருகன் அம்பாறையில் இருந்து அம்பு எடுக்கும் கோலத்தில் முருகன் காட்சியளிக்கிறார். பயந்த சுவாபம் உள்ள குழந்தைகள் இந்த முருகனை தரிசிப்பதாலும் அந்த முருகனின் வரலாற்றை குழந்தைகளுக்கு சொல்வதாலும் அவர்கள் பயம் நீங்கி படைப்பாற்றல் மிக்கவர்களாக திகழ்வார்கள் என்று பக்தர்கள் கூறுகின்றனர். இத்தனை சிறப்புடைய இந்த எட்டுக்குடி முருகன் கோயிலில் உள்ள சிலையானது எப்படி உருவானது என்று அதன் தல வரலாற்றை பார்ப்போமா? நாகப்பட்டினம் அருகில் உள்ள பொருள் வைத்த சேரி என்ற கிராமத்தில் தெய்வத்தன்மை வாய்ந்த சிற்பி ஒருவன் இருந்தான். சரவண பவ என்ற 6 எழுத்து மந்திரத்தை ஓதியபடியே வேலை செய்யும் வழக்கம் அவனுக்கு உண்டு. அளப்பரிய முருக பக்தி கொண்டவன் அவன். அந்த சிற்பி 6 முகம் கொண்ட வேலவன் சிலையை செய்தான். அப்போது ஆட்சியில் இருந்த பராந்தக சோழ மன்னன் அந்த சிலையின் அழகை பார்த்து ஆனந்தமடைந்தான். இதுபோல இன்னொரு சிலையை செய்யக்கூடாது என்பதற்காக அந்த சிற்பியின் கட்டை விரலை வெட்டிவிட்டான். அவன் வருத்தத்தோடு அருகில் உள்ள ஒரு கிராமத்திற்கு வந்தான். கைவிரல் இல்லாத நிலையிலும் கடுமையான முயற்சியும் பயிற்சியும் எடுத்து மற்றொரு சிலையை செய்தான் அந்த சிற்பி. அதை அந்த ஊரை ஆட்சி செய்த குறுநில மன்னன் முத்தரசன் பார்த்தான். சிற்பி ரத்தம் சொட்ட சொட்ட அந்த சிலையை வடித்துக் கொண்டிருந்தான். சிலை முழுவதும் ரத்தம் வடிந்தது. அந்த சிலையில் இருந்து ஒளி வீசியது. வேலை முடிந்ததும் சிலைக்கு உயிர் வந்தது. முருகன் அமர்ந்திருந்த மயில் பறக்க ஆரம்பித்தது. மன்னன் அந்த நேரத்தில் அங்கே வர அதை எட்டி பிடி என உத்தரவிட்டான்.
காவலர்களும் அந்த மயிலை பிடித்தனர். அது பறக்காமல் இருக்க சிறிதளவு அதனுடைய கால்களை உடைத்தனர். அதன் பின் மயில் சிலையாகி அங்கேயே நின்று கொண்டது. எட்டிப்பிடி என்ற வார்த்தை காலப்போக்கில் எட்டிக்குடி என மாறி தற்போது எட்டுக்குடி ஆனது. அதுவே ஊரின் பெயராகவும் நிலைத்து விட்டது. யாரெல்லாம் இந்த முருகன் கோயிலுக்கு போயிருக்கிறீங்க? உங்களோட குழந்தைங்க பயந்த சுபாவம் உள்ள குழந்தைகளா இருந்தா ஒரு முறை இந்த கோயிலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு வாங்க. இந்த கோயிலுக்கு போனவங்க உங்களோட அனுபவத்தை இந்த பதிவுல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல போடுற ஸ்டோரிஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நம்ம அவளின் பயணம் சேனலை.